காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 சனிக்கிழமை அமாவாஸ்யை மாலை 5:10 வரை, அதன் பின் பிரதமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:13 வரை, அதன் பின் ரேவதி இரவு 8:13 வரை சித்த யோகம், அதன் பின் யோகம் சரியில்லை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று இல்லத்தில் நடைபெறும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல வாய்ப்புண்டு. உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். வெளிநாடு சென்று பணிபுரிய விருப்பம் கொண்டவர்களுக்கு அதற்கான வழி கிடைக்கும். நிலம் வீடு வாங்குவது சம்பந்தமாக அல்லது விற்பது சம்பந்தமான முயற்சி கைகூடும். சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான அவசியமான பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது பற்றி யோசிப்பீர். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் திருப்தி தரும். மேலதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை ஈடேற வழி செய்வர். சிலருக்கு ஆரோக்கிய சம்பந்தமாக இருந்த தொல்லை அகலும். மகன் அல்லது மகளின் கல்வி சம்பந்தமான முயற்சி கைகூடும். தாய் தந்தையரின் உடல் நலன் முன்னேற்றத்தை தரும். இதுவரை மனக்கவலை தந்த ஒரு விஷயம் விலகிச் செல்லக்கூடும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை உத்தியோகம் செய்து வந்த சிலர் சொந்த தொழில் செய்வது பற்றியான சிந்தனைக்கு ஆட்படுவர். கேட்ட இடத்திலிருந்து உதவி கிடைக்க வாய்ப்புண்டு. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்த பிரச்சனை அகலும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் தொலைபேசி மூலம் கிடைக்கும். உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று வைத்து பேசுபவர்களை அடையாளம் கண்டு இன்று நீங்கள் விலக்கி வைப்பீர். தன்னம்பிக்கை தைரியம் உங்களை நல்ல முறையில் வழி நடத்தும். சொந்த தொழிலில் பங்குதாரர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர். கணக்கு வழக்குகள் இன்று சரியாகும். சிலருக்கு சிறிய எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. காணாமல் போன பொருள் கிடைக்க சாத்தியம் உண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு இதுவரை இழப்புகள் இருந்தால், நட்டங்கள் இருந்தால் அவை சரியாகும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் சரியான முறையில் நல்ல பாதையில் சென்றால் கூட உங்கள் எதிரிகள் உங்கள் செயல்பாட்டில் குறுக்கிடுவர். வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புண்டு. விழிப்பாக செயல்படுவது அவசியம். செய்யும் கடமையில் சிறிய தொய்வு ஏற்படும். ஆரோக்கிய சம்பந்தமான தொல்லையால் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செயல்பட்டால் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மகன் அல்லது மகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி புதிய முயற்சிகளை அல்லது புதிய திட்டங்களை தீட்டுவீர்.
சிலருக்கு சுப செலவு உண்டாக வாய்ப்புண்டு. விலகிச் சென்ற சுபகாரிய பேச்சை மீண்டும் பேச வாய்ப்பு ஏற்படும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புடன் புதிய தொழில் தொடங்க சிலர் திட்டங்கள் தீட்டுவீர். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இன்று உற்சாகத்துடன் பணிபுரிவர். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, வரவுகள் உண்டு. பொருளாதார நிலை உயரும். மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரும். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சகோதரர் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தனவரவில் இருந்த தட்டுப்பாடு அகலும். புகழ் பெற்றவர்களுடன் சேர்ந்து சில திட்டங்களை தீட்டுவீர். சிலர் புதிய தொழில் தொடங்குவதை பற்றி சிந்திப்பீர். தடைப்பட்ட சொந்த தொழில் சிலருக்கு மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். சேமிப்புகளை செலவழித்து சில பிரச்சனைகளை தீர்ப்பீர். அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு கிடைக்க வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் அடைந்தவர்களுக்கு அது நிவர்த்தியாகும். மாற்றங்களை எதிர்பார்த்தவர்களுக்கு அது கைகூடும். மறைமுக எதிர்ப்புகள் விலக வாய்ப்புண்டு. புதியதாக தீட்டிய திட்டங்களில் வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு பின்னணியில் இருந்து சிலர் உதவி செய்வர். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இதுவரை தடைபட்டு வந்த ஒரு சுபகாரியம் தானாகவே நடந்து மகிழ்ச்சி தரும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தாய் வழி உறவுகளால் சில சிறு தொல்லைகளை சந்திக்க வாய்ப்பு உண்டு. வீடு மாற்றம், வாகன மாற்றம் நன்மை தரும் விதமாக அமையும். மகன் அல்லது மகளால் பிரச்சனை வராமல் இருக்க சில விஷயங்களை நிதானித்து முடிவெடுப்பது நல்லது. வீடு வாகனங்கள் வாங்குபவர்கள் பதிவு விஷயத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். குடும்ப உறவுகளில் தேவையற்ற வார்த்தைகளால் விரிச்சல் ஏற்படாமல் என்று பார்த்து கொள்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை பாதையில் சிறிய மாற்றத்தை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். உங்கள் தேவைகள் நல்ல முறையில் பூர்த்தியாகும். மருத்துவ செலவுகள் கண்டவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். குடும்ப முன்னேற்றத்திற்கு தொல்லை தந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவர். உத்தியோக சம்பந்தமான எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். தொழில் போட்டிகள் அதிகரித்தாலும் அவற்றை நீங்கள் திறமையாக சமாளிப்பீர். அன்புள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, சகோதரர் அல்லது சகோதரி உங்கள் முன்னேற்றத்திற்கு என்று வழிகொடுப்பர். நீதிமன்ற வழக்குகள் நல்ல முடிவுக்கு வரும். வெளிநாட்டு பயணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்லதொரு தகவல் கிடைக்கக்கூடும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வீட்டை விரிவுபடுத்தும் முயற்சி கைகூடும். பொன்பொருள் சேர்க்கையுண்டு. பொருளாதார நிலை உயரும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனை நீங்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் வந்து சேரும். தளராத முயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்டு செயல்படுவீர். பொது வாழ்க்கையில் இன்று உழைப்புக்கேற்ற பலனடைய வாய்ப்புண்டு. அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு தகுந்ததொரு பதவி தேடி வரும். புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியில் இருந்த தடை விலகும். ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்த தேக்க நிலை மாறும். திடீர் பணவரவு உண்டு. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்கள் உடன்பிறப்புகளின் ஒற்றுமை இன்று வளப்படும். புதிய அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பொருளாதார பற்றாக்குறை விலகும். வழக்குகள் சாதகமாக இருக்கும். ஆதாயம் தரும் தகவல் வந்து சேரும். அதிகார பதவியில் இருப்போர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவர். பிறருக்கு பொறுப்பு வாங்கி கொடுப்பதில் அல்லது பணம் வாங்கி கொடுப்பதிலிருந்து விலகி நிற்பது நல்லது. இதுவரை ஆரோக்கிய தொல்லை சந்தித்தவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். அதனால் நன்கு கலந்து ஆலோசித்து சில செயல்களை செய்ய வேண்டி வரும். சிலருக்கு உறவினர் வழியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. தேவையற்ற ஆர்குமெண்ட்டை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் சில சலுகைகள் விலகி போகும். இருந்த போதிலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பழைய கடன்கள் அடைய வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று புதிய திருப்பங்களை சந்திப்பீர். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தாய் மற்றும் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பர்.
மகன் அல்லது மகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க முயற்சி செய்வீர். பணிபுரியும் பெண்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். எதையும் யோசித்து செய்வது நல்லது. உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. துணிச்சலான உங்கள் முடிவை கண்டு உறவினர்கள் ஆச்சரியப்படுவர். தொழில் முன்னேற்றமும் தொல்லை தந்த உடல் நலனும் சீராக இருக்கும். எதிர்மறை சிந்தனைகள் விலகிச் செல்லும். உறவினர்கள் பகை, உடனிருப்பவர் பகை மாற வாய்ப்புண்டு. உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகும். பழைய வாகனத்தை மாற்றுவதில் சிறு இடையூறு உண்டாகும். கடன் சுமை அதிகரிக்கும் என்பதால் பொருளாதார விஷயத்தில் நிதான முடிவு அவசியம். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, இதுவரை இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நீங்கள் நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொண்டு நன்மை பெற வாய்ப்புண்டு. தெய்வ வழிபாடு தடை தாமதங்களை உங்களுக்கு நீக்கும். காரியங்கள் எப்படி தள்ளி போவது போல் தெரிந்தாலும் கட்டாயம் சாதகமாக முடிந்துவிடும். உங்கள் கடமையை சிறப்பாக செய்து முடிப்பீர். உங்கள் கனிவான பேச்சால் எதிரிகளின் தொல்லை குறையும். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். பாகப் பிரிவினை மட்டும் சற்று சலசலப்பை தரும், திருப்தி தராது. பழைய வழக்கு முடிந்தாலும் சிலருக்கு புதிய வழக்குகள் தொல்லை தரலாம். சகோதரன் உங்களை விட்டு விலகாமல் பார்த்து கொள்வது நல்லது. திருமண முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுடன் கூடிய இடமாற்றம் தேடி வரும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். உங்கள் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, வருமானம் திருப்திகரமாக இன்று இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர். இதுவரை தொல்லை தந்த ஒரு பிரச்சனை மெல்ல குறைய ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் விரிவுபடுத்துவதை பற்றி உயர் சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆதரவு பெற்று புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர். பயணங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு, ஆனால் ஆதாயம் குறைவாக இருக்கும். வாகன மாற்றம் செய்ய வாய்ப்பு தேடி வரும். தீர்த்த யாத்திரையிலும் தெய்வ வழிபாடுகளிலும் நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட வாய்ப்புண்டு. புதிய பாதைகள் புலப்படும். வரவேண்டிய பாக்கி வசூலாகும். நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வீர். கடன் சுமை குறைய வாய்ப்புண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய பங்குகளை லாபகரமாக விற்பனை செய்ய வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சிலருக்கு இன்று சிறு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. கடன் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. எதிலும் சிக்கனத்தை செயல்படுத்துவது நன்மை தரும். உறுதுணையாக இருக்கும் பங்குதாரர்களை விலகாமல் பார்த்து கொள்ளுங்கள். எதை பேசுவதன் முன்னும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து என்று பேசுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சச்சரவு உண்டாகும். மகன் அல்லது மகளால் சிறு பிரச்சனையை சந்திப்பீர். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைக்காக வேறு உத்தியோகம் மாறலாம் என்ற சிந்தனை சிலருக்கு உண்டாகும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம். இதுவரை இருந்த சேமிப்பு செலவழிய வாய்ப்புண்டு. கவனமாக செயல்படுவது நல்லது. பிறர் மனதை புரிந்து செயல்படாவிட்டால் மன வருத்தத்தை அடைய நேரலாம். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருள் சிலர் வாங்குவீர். சொந்த பந்தங்களால் மகிழ்ச்சி அடைவீர். பங்கு சந்தை ஓரளவு நன்மை தரும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். கொடுத்த கடன் வசூலாகும். பொருளாதார வளர்ச்சியால் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை முடித்து வைப்பீர். சொத்து பிரச்சனை தலை தூக்கும். கணவன் மனைவி பிணக்குகள் சரியாகும். மகன் அல்லது மகளின் எதிர்கால திட்டம் கருதி ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீர். தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். உறவினர்களிடையே சிறு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல காரியங்கள் நடைபெறும். சிலருக்கு தடைப்பட்ட சுபகாரியத்தை பற்றி பேச வாய்ப்புண்டு. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.